எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் பாஸ்தா, இது 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் குடமிளகா, 1/4 கப் கேரட், 1/4 கப் பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரு 4 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடான உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்து விட்டுடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை உள்ளே சேர்த்திட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம காய்கறிகள் ஆட் பண்ணிடலாம். கேரட் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குடமிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை உள்ளே சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் அதையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் உள்ளே சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம்.
இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை உள்ளே சேர்த்திடலாம். பாஸ்தா உள்ளே சேர்த்திட்டு கீழேருந்து மேலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாஸ்தா. நம்ம எல்லா காய்கறிகள்லாம் சேர்க்குறதுனால பன்னீர் சேர்த்துருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டி பன்னீர் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.